இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எங்கேயோ ஒரு மூலையில யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன கிராம சர்ச்ல நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது உண்மையாவே ஒரு மலைக்க வைக்கிற சிந்தனை தான். ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆழமான அலசல்ல ஏதோ ஒரு சாதாரண சடங்கை பத்தி நம்ம பேச போறதில்ல. அகில உலகத்தையே இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக அணு உலைய பத்தி பேச போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம ஆராய போற அந்த சின்ன குறிப்பு திருப்பலி ஒரு திருவருட்சாதனமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியோட தான் தொடங்குது. ஆனா அது போற ஆழம் இருக்கே, அது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. சரியா சொன்னீங்க. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்பு என்னவோ ஒரு சின்ன பத்தி தான். ஆனா இதோட நோக்கம் மிக பெருசு. இந்த குறிப்புல இருந்து அருள், அதாவது ஆங்கிலத்துல கிரேஸ் அப்படின்னு சொல்வாங்களே, அது உலக அளவுலயும் சரி தனி மனித அளவுலயும் சரி எப்படி செயல்படுது அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்க போறோம். சரி, இதை நாம விரிவாக அலசுவோம். தாராளமா தொடங்குவோம். இந்த குறிப்போட முதல் வரியே ரொம்ப அழுத்தமா இருக்கு. திருப்பலியோட மையமா நற்கருணை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சக்கரத்தோட அச்சு மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, மிகச் சரியான ஒப்புமை. எல்லாமே அந்த மையத்தை சுத்தி தான் இயங்குது. அந்த அச்சு இல்லனா வண்டி ஓடாதுல்ல, அது மாதிரிதான். ஆனா அந்த குறிப்பு அதோட நிக்கல. வேற என்ன சொல்லுது? அந்த மையத்துல உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா விளக்குது. கிறிஸ்து அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அருளை வெளிப்படுத்துறார், பகிர்ந்தளிக்கிறார், அப்புறம் கதிர் வீசுகிறார் அப்படின்னு 3 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. வெளிப்படுத்துறாரு, பகிர்ந்தளிக்கிறாரு, கதிர் வீசுகிறார். இந்த 3 வார்த்தைகளையும் கேட்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு சொல்லுங்க? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது ஒரு அணு உலை மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாம். ஆஹா, நல்ல உதாரணம். ஏன்னா ஒரு அணு உலை சும்மா ஒரு காட்சி பொருளா இருக்காது. அது தனக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான பிளவை ஏற்படுத்திட்டு அந்த ஆற்றலை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இருளை தொலைச்சுக்கிட்டு தன் கதிர்களை வீசும். சரியா சொன்னீங்க. இந்த அருளும் அப்படிதான் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இது சும்மா ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான ஆற்றல் வெளிப்பாடு. அந்த அணு உலை அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம பொதுவா ஒரு சடங்கையோ இல்ல ஒரு புனித பொருளையோ எப்படி பாப்போம்னா, ஒரு மியூசியத்துல இருக்கிற தொல்பொருள் மாதிரி பாப்போம். ஆமா, பாதுகாப்பா வச்சிருக்கிற ஒரு பொருள் மாதிரி. கரெக்ட். இல்லன்னா சார்ஜ் தீர்ந்து போன ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த 3 வார்த்தைகளையும் கவனிங்க. வெளிப்படுத்துறார், கதிர் வீசுகிறார், இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கிற வினைகள். இங்கிலீஷ்ல டைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. அதேதான். அந்த அருள் அப்படிங்கிறது ஒரு தேங்கி நிக்கிற குளம் கிடையாது. அது பெருக்கெடுத்து ஓடுற ஒரு நதி. எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது. இந்த அருள், அதாவது கிரேஸ் அப்படின்னு சொல்றோமே, அத சாதாரண மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதென்ன ஏதோ ஒரு மேஜிக் பவுடரா? இல்ல, கண்டிப்பா இது மேஜிக் கிடையாது. பின்ன என்ன, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி ஏதாவதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இறையியல் பார்வையில பாத்தீங்கன்னா, அருள் அப்படிங்கிறது மனுஷங்களால தங்களோட சொந்த பலத்துல அடைய முடியாத ஒரு ஆன்மீக ஆற்றல். ஓ, ஒரு தெய்வீக தலையீடு மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். மனுஷங்களோட இதயத்தை மாத்துறதுக்கும் அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கும் கொடுக்கப்படுற ஒரு தொடர்ச்சியான சக்தி எது. நீங்க சொன்ன அந்த அணு உலை உதாரணத்தையே எடுத்துப்போம். சொல்லுங்க. அந்த உலை எப்படி மின்சாரமா மாறி ஊர் முழுசும் வெளிச்சம் தருதோ, அதே மாதிரி இந்த அருள் மனுஷங்களோட ஆன்மாவுக்கு ஒளியூட்டுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப எனக்கு அந்த மையக்கருத்து தெளிவா புரியுது. சரி, இந்த அணு உலை இயங்கிட்டு இருக்கு, ஆற்றலை கதிர்வீசிட்டு இருக்கு. ஆனா இது யாரையெல்லாம் போய் சேருது அப்படின்னு நான் தொடர்ந்து படிச்சப்போ நிஜமாவே எனக்கு தலை சுத்திடுச்சு. அப்படி என்ன அதுல போட்டிருக்கு? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சின்ன பீடத்துல நடக்கிற இந்த நிகழ்வு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போய் சேருதான். ஆமா, அதுதான் இதுல இருக்கிற பெரிய ஆச்சரியமே. அதுவும் ஒவ்வொரு திருப்பலியிலையும் இது புறவயமாக, அதாவது ஆப்ஜெக்டிவா நடக்குதுன்னு அந்த குறிப்பு சொல்லுது. உலக மக்களுக்கு மட்டும் இல்லாம உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கும் இந்த அருள் போய் சேருதுன்னு எழுதியிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதை நாம ஒரு பெரிய பிரபஞ்ச கண்ணோட்டத்தோட, அதாவது ஒரு காஸ்மிக் ஸ்கேல்ல வச்சு பார்த்தா மட்டும்தான் இதோட ஆழம் உங்களுக்கு புரியும். காஸ்மிக் ஸ்கேல் அப்படின்னா? இங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, அதாவது புறவயமான உண்மை அப்படிங்கிற வார்த்தை தத்துவ ரீதியா ரொம்ப கனமானது. அது என்ன புறவயமான உண்மை? எனக்கு கொஞ்சம் விளக்குங்களேன்.
புறவயமான உண்மைனா நாம அதை கவனிச்சாலும் சரி கவனிக்கலனாலும் சரி, நம்பலனாலும் சரி, அது பாட்டுக்கு தானா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா இது ஏதோ ஒரு மாதிரி மந்திர தந்திர மாதிரி தோணுதே. நான் அந்த சர்ச்லயே இல்ல, நான் அதை நம்பவும் இல்ல, ஆனாலும் அது எனக்கு கிடைக்கும், என் மேல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா மனுஷங்களுக்கு சுதந்திரமே இல்லையா? அது ஒரு நியாயமான கேள்விதான். என் பெர்மிஷன் இல்லாமலே ஒரு விஷயம் என் மேல திணிக்கப்படுதா என்ன? நல்ல கேள்வி. ஆனா இது திணிப்பு கிடையாது, இத நாம இருப்பு அப்படின்னு சொல்லலாம். இருப்புனா எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. இத நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. புவியீர்ப்பு விசை இல்லனா ரேடியோ அலைகளை எடுத்துக்கோங்க. ஒரு ரூம்குள்ள ரேடியோ அலைகள் புறவயமாக, அதாவது ஆப்ஜெக்டிவா இருந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. நீங்க அதை நம்பினாலும் நம்பலன்னாலும் அந்த அலைகள் உங்களை கடந்து தான் போகுது. உங்க சுதந்திரம் அப்படிங்கறது அந்த அலைகளை தடுக்கிறதுல இல்ல. ஓ, அப்போ அந்த அலைகளை நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதுல தான் என் சுதந்திரம் இருக்கா? சரியா பிடிச்சிங்க. ஒரு ரேடியோவை ஆன் பண்ணி அந்த அலைகளை பிடிச்சு பாட்டா மாத்துறதுல தான் உங்க ஃப்ரீ வில் இருக்கு. அதே மாதிரி தான் திருப்பலியில கதிர்வீசப்படுற இந்த அருளும். அதாவது அங்க மக்கள் கூட்டம் இருக்கோ இல்லையோ, அந்த ஆன்மீக அலை உலகம் முழுசும் பரவிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 100% உண்மை. அந்த ஆற்றல் தொடர்ந்து வழங்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு. ஆஹா, அந்த ரேடியோ அலைகள் உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது. அலைகள் எங்கும் பரவி இருக்கு, ஆனா அதை நான் உள்வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது என் கையில தான் இருக்கு. சரி, இதுல இன்னொரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன வார்த்தை? உலகத்துல வாழ்ற மனுஷங்களுக்கு இது பரவுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கும் இது போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு இறையியல் கோட்பாடு. இது சொர்க்கமோ நரகமோ கிடையாது. மனுஷங்க முழுமையான தூய்மை அடைறதுக்காக கடந்து போற ஒரு சுத்திகரிப்பு நிலை அப்படின்னு இதை சொல்லலாம். ஓ, ஒரு ஆன்மீக தயாரிப்பு நிலை மாதிரி. ஆமா. இந்த கட்டுரையோட ஆசிரியர் இது சொல்றது மூலமா ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. அதாவது இந்த அருளுக்கு பௌதிக எல்லைகள் கிடையாது, கால எல்லைகள் கிடையாது அப்படிங்கறத அவர் உணர்த்துறாரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது நாம வாழ இந்த முப்பரிமாண உலகத்தை மட்டும் தாண்டினது இல்ல. ஆமா, பரிமாணங்களை தாண்டி, மரணத்தை தாண்டி ஆன்மீக உலகத்துக்கும் இது பாய்ந்து போகுது. இது உண்மையிலே ஒரு காஸ்மிக் ஸ்கேல் நிகழ்வு தான். இந்த நிமிஷம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு திருப்பலி நடந்துகிட்டு இருந்தா அதுலேருந்து வர்ற ஆற்றல் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஒரு கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க் மாதிரி இணைக்குதுன்னு சொல்றீங்க. முற்றிலும் உண்மை. வாழ்ற மனுஷங்கள், வாழ்ந்து மறைந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே இது ஒரே நேர்கோட்ல இணைக்குது. இந்த அருளோட கதிர்வீச்சுக்கு எல்லைகளே கிடையாது. சரி, இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். ரேடியோ அலைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஈர்ப்பு விசை எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கறது தெளிவா புரியுது. இந்த அருள் ஆப்ஜெக்டிவா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம தானாவே கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்படின்னா ஒரு லாஜிக்கலான கேள்வி வருது. என்ன கேள்வி கேளுங்க. நான் எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து கிளம்பி நேரா அந்த சர்ச்சுக்கு போனோம்? நான் பாட்டுக்கு என் வீட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு ஒரு காஃபியை குடிச்சுக்கிட்டு அந்த அருளை வாங்கிக்கலாமே. இந்த கட்டுரையோட அடுத்த பகுதி இதை பத்தி என்ன சொல்லுது? அங்கதான் இந்த ஒட்டுமொத்த தத்துவமும் ஒரு முக்கியமான திருப்புமுனைய சந்திக்குது. உலகளாவிய அளவிலிருந்து இது தனிமனித அளவை நோக்கி குறுகுது. அதாவது அந்த பர்சனல் ஸ்கேலுக்கு வருது. கரெக்ட். புறவயமான உண்மை எப்படி ஒரு அகவயமான அனுபவமா, அதாவது சப்ஜெக்டிவ் ரிசெப்ஷனா மாறுது அப்படிங்கறத ஆசிரியர் இங்க விளக்குறாரு. அது அவர் எப்படி விளக்குறாரு? என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு? திருப்பலியில நேர்ல கலந்து கொள்பவர்களுக்கு அவங்களோட சரியான மனநிலை, அப்புறம் சுறுசுறுப்பான பங்கேற்பு, இதோட அடிப்படையில தான் அந்த அருள் முழுமையா வழங்கப்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியான மனநிலை, சுறுசுறுப்பான பங்கேற்பு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மழைக்காலம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மழை உலகத்துல இருக்கிற எல்லார் மேலையும் எல்லா இடத்துலயும் பாரபட்சம் இல்லாம பெய்யுது. ஆமா, யாருக்கும் அது சொந்தம் இல்ல, ஆனா எல்லாருக்கும் அது சொந்தம். அதுதான் அந்த ஆப்ஜெக்டிவ் அருள். இப்போ உங்ககிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தை நீங்க நேரா புடிச்சா அதுல மழை தண்ணி நிரம்பும். ஆனா அதே மழையில நீங்க நின்னுகிட்டு பாத்திரத்தை தலைகீழா புடிச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு சொட்டு தண்ணி கூட அதுல தங்காது, எல்லாம் கீழே கொட்டிடும். சரியா சொன்னீங்க. மழை கொட்டுறது எவ்வளவு பெரிய புறவயமான உண்மைனாலும் அதை நான் எந்த மனநிலையோட வாங்கிக்கிறேன் அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட பலன் என்ன வந்து சேரும். ஆமா, அந்த பாத்திரத்தை நேரா பிடிக்கிறது தான் அந்த அகவயமான ஈடுபாடு, அதாவது சப்ஜெக்டிவ் ரிசெப்ஷன் நான் நினைக்கிறேன். இது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒப்புமை. அங்க கொட்டிக்கிட்டு இருக்கிற அருளுக்கும் அத மனுஷங்க எப்படி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை உங்களோட மழை பாத்திர ஒப்புமை ரொம்ப அழகா விளக்குது. நன்றி.
நீங்க சொன்ன அந்த சரியான மனநிலை அப்படிங்கிறது பாத்திரத்தை நேரா பிடிக்கிறது, அப்புறம் அந்த சுறுசுறுப்பான பங்கேற்பு, அதாவது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க. சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக அங்க போய் உடலளவுல மட்டும் உட்கார்ந்திருக்காம முழு மனசோடும் ஆன்மாவோடும் அந்த நிகழ்வுல தன்னை இணைச்சுக்கிறது தான். ஓ, அதாவது ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற மாதிரி நான் அங்க போய் சும்மா உட்காந்துருக்க கூடாது. கண்டிப்பா கூடாது. நான் வெறும் பார்வையாளன் கிடையாது, அந்த நிகழ்வோட ஒரு அங்கானா. நான் சும்மா பார்வையாளரா மட்டும் இருந்தா நீங்க சொல்ற அந்த அருள் என் மேல பட்டு தெரிச்சு போயிடுமே தவிர எனக்குள்ள ஊடுருவாது. இதுதான் இந்த தரவு இவ்ளோ அழுத்தமா சொல்லுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. புறவையான அருள் உங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அதை திறந்து உள்ளே அனுமதிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட சுதந்திரமும் பொறுப்பும் தான். கண்டிப்பா. கிறிஸ்து அருளை கதிர் வீசுகிறார் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆனா நீங்க அதை எந்த அளவுக்கு உள்வாங்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த அருளோட பலன் உங்களை வந்து சேரும். இதத்தான் தியாலஜியில சினர்ஜி அப்படின்னு சொல்வாங்களோ அதேதான். ஒத்துழைப்பு, தெய்வீக ஆற்றலும் மனித விருப்பமும் இணையுற புள்ளி அது. இது எனக்கு இன்னொரு கோணத்தையும் சிந்திக்க தோண்டுது. அந்த சரியான மனநிலை அப்படிங்கிற வார்த்தையை மறுபடியும் எடுத்துப்போம். சொல்லுங்க. நாம பாத்திரத்தை நேரா பிடிச்சா மட்டும் பத்தாது, அந்த பாத்திரம் சுத்தமாவும் இருக்கணும் இல்லையா? ஒருவேளை நான் பாத்திரத்தை நேரா பிடிச்சிருந்தாலும் அதுக்குள்ள ஃபுல்லா சேரும் சகதியுமா குப்பையா இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உள்ள விழுகிற தூய்மையான தண்ணியும் சேர்ந்து குப்பையா தான் மாறும். கரெக்ட். அது பயனற்றதா மாறிடும். அதனால அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற அகந்தை, கோபம், கவனச்சிதறல், மத்தவங்கள பத்தி தப்பா நினைக்கிறது, இந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு திறந்த சுத்தமான மனசோட அந்த அருளை அணுகிறது தான் உண்மையான சுறுசுறுப்பான பங்கேற்புன்னு நான் கருதுறேன். ரொம்ப ஆழமான சிந்தனை. வெறும் பாட்டு பாடுறதோ இல்ல எழுந்து நிக்கிறதோ மட்டும் பங்கேற்பு ஆகிடாது. இதயத்தோட பங்கேற்பு அங்க தேவைப்படுது. நற்கருணை ஒரு திருவருட்சாதனமா அப்படிங்கிற மைய கேள்வியோட தொடங்கின இந்த சின்ன குறிப்பு கடைசியில மனுஷனோட பொறுப்பை நோக்கியே வந்து நிக்குது அப்படிங்கறது உங்களுக்கு புரியுதா? ஆமா, இது ஒரு அற்புதமான முரண்பாடு மாதிரி இருக்குல்ல. பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமா, தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமானது, அகிலத்தையே தழுவுற அளவுக்கு பிரம்மாண்டமானது. ஆனா அந்த பிரம்மாண்டமான சக்தி ஒரு தனி மனிதனோட மனநிலைய, அவனோட சுதந்திரமான ஏற்பு திறனைய சார்ந்து நிக்குது. இது மனுஷங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய மதிப்பை காட்டுது. ஆமா, ஒரு பிரபஞ்ச சக்தி என் இதய கதவுக்கு வெளியே நின்னுகிட்டு நான் திறப்பேனா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறத நினைச்சு பார்க்கவே சிலிர்ப்பா இருக்கு. நிஜமாவே ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட் தான் இது. சரி, நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வெறும் 5-6 வரிகள் கொண்ட இந்த சின்ன தரவு அருளோட செயல்பாட்டை 2 வேற வேற பரிமாணங்கள்ல பார்க்க நமக்கு கத்து கொடுத்துருக்கு. இதை நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. 1, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, மனுஷங்களோட கவனத்தை பொருட்படுத்தாம, உலகத்தையும் வாழும் மனுஷங்களையும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களையும் ஊடுருவி செல்ற அந்த ஆப்ஜெக்டிவான அருளோட பிரம்மாண்டமான கதிர்வீச்சு. இது நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த மாபெரும் அணு உலை மாதிரி. சரி, இன்னொன்னு அந்த அருளை பெற்றுக்கொள்ற மனுஷங்களோட தனிப்பட்ட சப்ஜெக்டிவான அனுபவம். அந்த பிரம்மாண்டமான அருளை நம்ம சின்ன இதயத்துக்குள்ள வாங்கிக்கிற அந்த நுட்பமான செயல்முறை. பாத்திரத்தை நேரா பிடிச்சு சுத்தமா வச்சுக்க வேண்டிய மனுஷனோட தார்மீக பொறுப்பு. ரொம்ப சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய திறவுகால் நம்ம கையில கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆமா, ஏதோ ஒரு மதச்சடந்து அப்படின்னு நாம மேலோட்டமா கடந்து போற ஒரு விஷயத்துக்கு பின்னால ஒரு பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அறிவு அப்படிங்கிறது எப்பவுமே நாம அதை எப்படி உள்வாங்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் தனக்குள்ள இருக்கிற ரகசியங்களை வெளியில காட்டும். இந்த கட்டுரையில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படுத்துதல், கதிர்வீசுதல், புறவயம், அகவயம் எல்லாமே ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய தர்க்கம் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கண்டிப்பா. நீங்க இது வரைக்கும் கேட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கோங்க. இதோட நம்ம விடைபெறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வியை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். ஆமா, இது ஏதோ திருப்பலிக்கு மட்டுமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமான கேள்வியோ கிடையாது. இது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான ஒரு கேள்வி. உங்க அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் உத்து பாருங்களேன். உங்களை சுத்தி எத்தனையோ நல்ல விஷயங்கள், வாய்ப்புகள், அன்பு, உங்களை வளர்க்கிற உறவுகள், இயற்கை தர்ற கொடைகள், இப்படி எல்லாமே புறவயமாக, அதாவது ஆப்ஜெக்டிவா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கலாம். ஆமா, அது உங்களை நோக்கி வீசப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அருளோட மழை உங்க மேல பேஞ்சுகிட்டே இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் இந்த கேள்வி வருது. அந்த நல்ல விஷயங்களையும் அந்த வாய்ப்புகளையும் முழுமையா வாங்கிக்கிற அந்த சரியான மனநிலையும் சுறுசுறுப்பான ஈடுபாடும் உங்ககிட்ட இருக்கா?
நீங்க உங்க வாழ்க்கை பாத்திரத்தை நேரா பிடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களா? இல்ல மனசு எங்கேயோ இருக்க என் வாழ்க்கை எனக்கு எதையுமே தரல அப்படின்னு குறப்பட்டுக்கிட்டு பாத்திரத்தை தலைகீழா பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையோட அருளை நழுவமிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான கேள்வி. உங்களோட நேரத்துக்கும் இந்த தேடல்ல எங்களோட இணைந்து இவ்ளோ ஆழமா பயணிச்சதற்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நம்ம சந்திப்போம். எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.